கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட சங்ககால இலக்கியத்திற்கு முன்பு, சங்ககால இலக்கியத்திற்கு பின்பு அப்படின்ற 2 காலங்களாக நாம் வாழ்கிற காலத்தை பிரித்து கொள்ளலாம். சங்ககால இலக்கியத்திற்கு முன்பு, அதாவது அந்த காலகட்டத்தில் அவர்கள் எதை வணங்கினார்கள், இயற்கையை, பஞ்சபூதங்களை வணங்கினார்கள் என்று பார்த்தோம். அதாவது மண் தெளிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்புகை வரு வழியும் வழிதலைய தீயும் தீமொருணிய நீரும் என்கிற என்றாங்கு 50 பூதத்து இயற்கை போல என்கிற பாடலை கூட குறிஞ்சி பாடலில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்கிற அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்களுடைய தெய்வங்களை அவங்க எதையெல்லாம் வணங்கினார்கள், தெய்வமாக வணங்கினார்கள் என்கிற பதிவை குறித்து கடந்த பதிவிலே நாம் பார்த்தோம். அதில் கூட சங்க இலக்கிய பாடல்கள் 18 பாட்டு, 18ல் 10 பாட்டு தனியாக, 8 தொகை தனியாக. அதையெல்லாம் யார் யார் எழுதினாங்கள் என்று பார்த்துட்டிங்கன்னா, அந்த நாட்களில் வாழ்ந்த புலவர்கள், கவிஞர்கள், திருஞான சம்பந்தர், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஔவையார், இப்படி எல்லாருமே. ஏன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க இதில் தான் சொல்லியிருக்கிறாங்க. சிறு மன்னர்கள், பெருமன்னர்கள், அதாவது குறுநில மன்னர்கள், பெருநில மன்னர்கள், சிற்றரசர்கள், பேரரசர்கள் என்ற வரிசையில் ஒவ்வொருவரையும் பற்றி அதில் தெளிவாக அதில் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த சங்ககால இலக்கியம் அதையும் 2ஆக பிரிக்கலாம். கிபி 300, கிமு 300. அந்த சங்ககால இலக்கியம் உருவானதும் கிமு 300ல் பார்த்தீங்கன்னா அங்கே உருவ வழிபாடே கிடையாது. முழுக்க முழுக்க இயற்கையவே வணங்கினாங்க. இயற்கையை வணங்கினார்கள் என்பது நிதர்சனமான உண்மை, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ எப்போ இந்த மாற்றங்கள் வந்தது அப்படின்னா, அதற்கப்புறம் சமண மதம், வைணவ மதம், சிவனை பின்பற்றுகிற இந்த மாதிரி காரியங்கள் உள்ள ஒவ்வொருத்தவங்களா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வழியாக உள்ளே வந்ததான ஆரியர்கள் என்று சொல்லும் பொழுது ஈரானியர்கள், மௌரியர்கள், குசைனர்கள், அப்புறம் சமண சமயத்தை பின்பற்றினவங்க, அப்புறம் பௌத்த மதத்தை பின்பற்றவங்க, இந்த மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா கைபர் கணபாய் வழியாக வந்ததான முகலாய பேரரசர்கள், இப்படி பலர்கள் மூலியமாக இந்தியாவுக்குள்ளே பலர் அவர்களுடைய வழிபாடுகளை அவர்கள் இடத்துல ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சதை அவங்க வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இப்படி வந்த காலகட்டங்களில் தான் கொஞ்சம் கொஞ்சம் முறைமைகள் மாற்றவும் பட்டது. சிவபக்தர்கள் தனியாக அதை பட்டை போட்டு அந்த குங்குமம் வச்சு அதில் சந்தனம் வச்சு குங்குமம் வைக்கிற முறையும், வைணவர்கள் மதத்தை இப்படி ராமம் போட்டு இதில் சிகப்பு கோடு போடுற மாதிரியும் பின்பற்றினாங்க. இப்போ இப்படியெல்லாம் இருக்கிற காரியங்கள் அது அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். ஆனால் இயற்கையை யார் படைத்தது, இயற்கையை யார் படைத்தது, அதுவாக தானாக உருவாயிடுச்சா? நான் அதை ஏற்கனவே சொன்னேன். சட்டை ஒரு டெய்லர் வேணும், இந்த பேனாவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வேணும். அது மாதிரி எல்லாம் சிதறி கிடந்த நிலப்பரப்புகளை இந்த திரும்ப அவருடைய வார்த்தையினால், பைபிளில் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 2ஆவது அதிகாரம் முழுதாக பார்த்திங்கன்னா இவைகளெல்லாம் எப்படி அவருடைய வார்த்தையினால் படைக்கப்பட்டது என்கிற காரியங்களை குறித்து தான் போட்டிருக்கு. நம்ம ஆதி பராசக்தின்னு தமிழில் சொல்கிறோம். ஆதி பராசக்தினா, ஆதினா பழம்பெரும் பரத்தை ஆளுகிற எக்ஸ்ட்ராஆர்டினரி பவர். அதுதான் நான் பிதாவாகிய தேவன் சொல்கிறோம். நீங்கள் ஆதி பராசக்தின்னு சொல்கிறாங்க இந்துவில், அவங்க அல்லாஹ்னு இறைவன் முஸ்லீம் சொல்கிறாங்க. படைப்பாளி ஒருவர் உண்டு, படைப்பவர் ஒருவர் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் தானாக வராது. அப்போது எல்லாம் சிதறி கிடந்ததை ஒன்று சேர கிடவுது அப்படின்னு சொல்லி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது என்று ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 2ஆவது 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தையும் 2ஆவது வசனத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 வசனம் வேதத்தின்படி கிமு 4000, வேதத்தின்படி கிபி 2000. இப்போ நம்ம 21ஆவது நூற்றாண்டில் இருக்கிறோம். அதாவது 100 21ஆவது நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ கிமு 4000ல் அதில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நோவா வரைக்கும் ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த 2000லேருந்து நோவா காலத்திலேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அதில் ஒரு 2000 காலம் இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் யாரை வணங்கினாங்கன்னா இயற்கை தான் வணங்கினாங்க. ஆண்டவரை இங்கே பிதாவாகிய தேவனாக அவங்க வணங்குறாங்க. அப்போது நோவாவினுடைய நாட்களில் பூமி முழுவதும் ஒரு பாவம் பெருத்து போய் தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்டு இந்த பூமியில் மனுஷனை எல்லாம் படைத்ததற்காக நான் விசனப்படுகிறேன் என்று ஆதியாகமம் 6ஆவது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது
தேவன் தான் ஒரு கடவுள். உங்கள் பாசையில் வந்தால் ஒரு கடவுள் தான் இதையெல்லாம் படைக்கிறார். எதுனா பூமி உண்டாக கடவுது, வெட்டாந்தரையெல்லாம் ஒன்று சேரட்டும் அப்படின்னு சொல்லி உண்டாகிறாரு. அதாவது வானத்துக்கு மேலே ஜலமும் வானத்துக்கு கீழே உள்ள ஜனமும், அதை கீழே உள்ள ஜனமெல்லாம் ஒன்று சேர கடவுதுன்னா அது சமுத்திரம் என்று பெயரிட்டார். இப்போ வானத்துக்கு மேலே உள்ள ஜலமும் இருக்குது. அதான் நமக்கு வந்து மதகுகள் திறவுண்டு தான். அந்நேரம் வந்து ஒரு முறை வந்து வானத்தின் மதகுகளும் திறவுண்டு, பூமியில் உள்ள ஜலங்களும் சேர்ந்து தான் பூமியை ஒரு முறை என்ன பண்ணியிருக்கு, தண்ணீர்னால் அழிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி எத்தனை இடங்களில் பேரழிவுகள் நடக்குது. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்த நினிவே பட்டணம் காலியாயிருச்சு. இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சு வந்து லெமுரியா கண்டம் உள்ளே போயிருக்குது. இன்றைக்கி கீழடி ஆராய்ச்சி, இங்கே வெம்பக்கோட்டை ஆராய்ச்சி, இந்த மாதிரி எல்லாம் பூமிக்கு அடியில் இவைகளெல்லாம் ஏன் போனது? அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்புனாலலாம் இதெல்லாமே ஏற்கனவே உள்ளே போயிடுச்சு. கடவுளுடைய கோபத்துக்கு விரோதமாக மனிதர்கள் யாரும் நிற்க முடியாது. அப்போ கடவுள் மனிதனை ஏன் விசனப்படுகிறார்னா, கடவுளை அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறான்றதை விட்டுட்டு மற்ற எல்லாமே மனுஷன் செய்கிறான். தான் நம்மளை என்ன செய்கிறாரு, நியாயம் தீர்க்க ஆரம்பிக்கிறார். தான் படைத்த இயற்கை, முதலாம் நாள் வானம் பூமி படைக்கப்படுது. அப்புறம் 2ஆம் நாள் சுடர்கள் படைக்கப்படுது. இந்த வானத்து நட்சத்திரங்கள் பகலை ஆளுவதற்கு பெரிய சுடரும், இரவை ஆளுவதற்கு சிறிய சுடரும் நட்சத்திரங்களையும் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அது வந்து எதுக்காகனா, மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் உருவாக்கிறாரு. பூமியிலேருந்து புல் பூண்டுகளெல்லாம் உருவாக்கி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 5ஆம் நாள் தான் ஊரும் பிராணிகள், விலங்குகள், மிருகங்களெல்லாம் படைக்கிறார். அதனால தான் 5 அறிவு படைத்ததுன்னு சொல்லிக்கிறோம். அதுக்கு ஆத்மா வந்து கிடையாது. 6ஆம் நாள் மனிதன் மட்டுமே படைக்கிறான். மற்ற எல்லாமே 5 நாளுக்குள்ளே முடிச்சிருது. 6 அறிவு படைத்த மனிதனை 6ஆம் நாள் படைத்து 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லிக்கிறோம். அப்போ இந்த 6 நாட்களுடைய படைப்பில் உள்ளதை நம்ம எதையுமே வணங்கக்கூடாது. இதையெல்லாம் படைத்த தேவனை தான் நம்ம என்ன செய்யணும், வணங்கணும். நம்ம பகலையால் பெரிய சொன்ன சூரியனை வணங்கியிருக்கிறாங்க, இரவையால் சந்திரனையும் வணங்குறாங்க, நிலாச்சோறு சாப்பிட்னு சொல்லி அதுக்கு ஒரு நட்சத்திரத்தையும் வணங்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் தேவன் படைத்ததை வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் படைத்ததை தான் வணங்கியிருக்கிறாங்க. யாத்ராகமம் 20ஆவது அதிகாரத்தில் வானத்திலையோ தோப்புலையோ பூமியிலே எனக்கு ஒப்பான எந்த ஒரு உருவத்தை என்ன செய்யாத, நீ வணங்காத என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் மனிதன் வணங்கி இருந்தான். இதனால் என்ன ஏற்பட்டது, அதனால் கடவுளுடைய கோபம் ஏற்பட்டு என்ன நடந்ததுன்றதை அடுத்த பதிவில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.